ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்யாறு பாலு. படையப்பால் வெற்றியால் சூர்யாவுக்கு தோல்வி. என்னடா அது, இந்த டைட்டிலே ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? உள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். படையப்பாவுடைய வெற்றி அப்படின்றது நாம் சொல்லி தெரியவே தேவையில்லை. அதனுடைய வெற்றி என்னுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா அதிரிபுதிரியான வெற்றி. அது சூப்பர் ஸ்டாரோடைய பெஞ்ச் மார்க் இல்லைன்னா எவர்கிரீன் அப்படின்னு ஒரு சில படங்கள் தான் அதில் இருக்கும். அப்படி ஒரு எவர்கிரீன் படம் தான் படையப்பா. சரி, படையப்பாவுக்கும் சூர்யா தோல்விக்கும் என்ன அப்படின்னும்போது அப்படியே கொஞ்சம் முன்னாடி விஜயோடைய செந்தூரப்பாண்டி படத்துக்கு போவோம் நம்ம. ஏன்னா விஜய் செந்தூரப்பாண்டிக்கு முன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் நடிச்சிருப்பார். அத்தனை படங்களும் அவருடைய தந்தை S.A. சந்திரசேகர் தன்னுடைய மகனுக்காக உருவாக்கப்பட்ட கதை. அந்த கதை, அந்த படங்கள் மீதான விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அவர் ஒரு ப்ளே பாய் மாதிரியே படம் முழுக்க ப்ளே பண்ணியிருப்பார். இதை நான் சொல்ல, அன்றைய காலகட்டங்கள் விமர்சனங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போல்லாம் இந்த மாதிரியான யூடியூப் சேனல், வெப்சைட்டு, டிஜிட்டல் மீடியாவே இல்லாத காலகட்டத்தில் பிரிண்ட் மீடியாவில் அது வார பத்திரிகைகள், தினசரி பத்திரிகைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த படங்களுடைய விமர்சனம் பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்தது. குறிப்பாக ஒரு படத்தில் ஸ்ரீவித்யா மாமியாராக நடிச்சிருப்பாங்க. அந்த மாமியாருக்கு விஜய் போய் சோப்பு போடுவார். இது கடும் விமர்சனத்துக்குள்ளாச்சு, கடும் கண்டனத்துக்குள்ளாச்சு. அந்த நேரம் விஜயே விக்ஸ் ஆகி போய் ஏகப்பட்ட விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் விமர்சனங்களாக வந்திருந்தப்போ எஸ்ஏசியிடமே சொல்லி அவர் வருத்தப்பட்டிருக்காரு. என்னப்பா படமாக எடுத்து தள்ளுறீங்க, அவ்வளோ படம் பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவாகவே வருது, எனக்கு தோதான படமாகவே வரல, எனக்கு நடிக்கவே தெரியாதுன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துடுச்சு அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னார்னா, உன்னை கொண்டு போய் நான் யூத் மத்தியில் சேர்க்கணும், அதுதான் என் நோக்கம் அப்படின்னு. அவர் வேறு ஒன்று நினச்சார், அது வேறு வழியில் டைவெர்ட் ஆகிடுச்சு. அப்போது எஸ்சிஎஸ்சியுடைய சில நல விரும்பிகள்லாம் சொன்னது என்னென்னா, சார் உங்கள் மகனை மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ஒரு பெரிய லான்ச் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான நபர் விஜயகாந்த் தான் அப்படின்னு. என்னென்னா அந்த காலகட்டங்களில் விஜயகாந்த் பயங்கர பீக்கு. கிட்டத்தட்ட அவருடைய கால் ஷீட் கிடைக்கிறதுக்கு அப்படி தவம் இருந்த காலகட்டம். ஒரு நாளைக்கு 4 கால் ஷீட்டில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் விஜயகாந்த். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து மிட் நைட்டு 12 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஷூட்டிங்காக அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அப்படி பிஸியான காலகட்டத்தில் இவங்க போய் சொன்னவொடனே எஸ்சிஎஸ்சியும் கொஞ்சம் அப்படியே தடுமாறி நின்று, எப்படிங்க போய் விஜயகாந்த்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னா, சார் நீங்கள் தானே அவரை உருவாக்குனது, ஒரு 17 படம் விஜயகாந்த் வச்சு நீங்கள் எடுத்துருக்கீங்க, நீங்கள் போய் கேட்டால் அவர் எந்த விதத்துலேயும் மறுப்பே சொல்ல மாட்டார் அப்படின்னு எஸ்எஸ்சிக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. என்னென்னா அந்த காலகட்டங்களில் கால் ஷீட் பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். அப்போ அதையும் சொன்னார். என்ன கிட்டத்தட்ட அவர் 4 கால் ஷீட்டில் ஒரு நாளைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதில் தம்பிக்கு உதவுற மாதிரி ஒரு 6 நாள் அவர் கொடுத்தா போதும், அந்த 6 நாள் டேட்டு அவர்கிட்ட இருக்குமான்னு தெரியல அப்படின்னு தயங்கி விஜயகாந்தோடைய வீடு கண்ணபிரான் காலனி, கண்ணம்பால் தெரு, சாலை கிராமத்துக்கு அப்போ தான் அந்த வீடு கட்டியிருக்காரு. பக்கத்தில் ஆர்கே செல்லுமணிக்கு ஒரு இடத்த வாங்கி, இந்த கேப்டன் பிரபாகரனுடைய வெற்றினால் அதை வாங்கி அவர் கொடுத்தது தான். அப்போ போய் வாங்கினா அவர் மரியாதையாக ஏன்னா தன்னை உருவாக்கிய டைரக்டர் தனக்கு வெற்றியை கொடுத்த ஒரு இயக்குனர் வந்திருக்காருன்னு, வாங்க சார் உட்காருங்க, என்ன விஷயம் அது அப்படின்னு. இவர் எஸ்எஸ்சி ரொம்ப தயங்கி, இது மாதிரி தம்பியோட படங்கள்லாம், ஆமாம் தம்பியோட படங்கள்லாம் பார்த்தேன், ரொம்ப யூத்துக்கு இதுவாக இருக்குது, உங்களுக்கு தெரியாத சொன்னால், இல்லை விஜய் அதுதான், அவர் விஜய் தான் கொண்டு, இல்லை விஜய் அதுதான் இப்போ என்ன ஆகிப்போச்சு, நெகட்டிவ் விமர்சனம் ஆகிப்போச்சு, தம்பியை நீங்கள் அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு ரீஎன்ட்ரி மாதிரியான ஒரு விஷயம் ஒரு படத்தில் இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சூப்பராக பண்ணிட்டா போச்சு சார் அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே எஸ்எஸ்சி முகத்தில் மலர்ச்சி. அப்படியே தயங்கி கால் ஷீட்டு அப்படின்னொடனே எடுத்த உடனே ஒரு 15 நாள் நான் கால் ஷீட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு தாங்க முடியாத சந்தோஷம். ஏன்னா 15 நாள் கால் ஷீட் அப்படின்ட்டு விஜயகாந்தோடைய கால் ஷீட்டு சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலகட்டங்களில். அதாவது ஒவ்வொரு மணியும் சில ஆயிரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் விஜயகாந்தோட. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஒரு படம் வாகனியில் முடிக்கிறார் அப்படின்னா அடுத்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் காரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர், அது சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படியே வாங்க கேப்டன் அப்படின்னு உள்ளே கூட்டு போயிட்டு மறுபடியும் வேற ஒரு ஸ்டுடியோவுக்கு போவாங்க, மோகன் ஸ்டுடியோவுக்கு, மோகன் ஸ்டுடியோலேருந்து வேற ஒரு இடத்துக்கு. இப்படி சொன்னோன்னே ஒரு 13 நாள் கால் ஷீட்னு எஸ்சிசிக்கு தலைகால் புரியல.
விஜய் நீங்கள் சொல்கிறது உண்மை தானே, நம்ம தம்பிக்காக நான் தரேன், நான் ஒரு சிறப்பான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு எஸ்ஏசி உட்காந்து உருவாக்கிய கதை தான் செந்தூர பாண்டி. நீங்கள் பாருங்கள், அதில் வந்து மெயின் ஹீரோ இல்லை, ஹீரோவே வந்து விஜயகாந்த் தான். படம் முழுக்க இருக்கிற மாதிரி அந்த 13 நாள் கால் ஷீட்டை அப்படியே பிரித்து 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 ஸ்கிரிப்ட் ஆக்கி படம் முழுக்க அவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார். விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக அந்த படம் அமைஞ்சது. அந்த படத்தினுடைய வெற்றி தெரியும். அந்த வெற்றியினால் தான் ஒரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படி கை தூக்கி விட்டு அப்புறம் இளைய தளபதி ஆனார். வந்து இந்த செந்தூர பாண்டியுடைய இந்த வெற்றியை வந்து பார்த்துட்டு சூர்யாவுடைய தந்தை திரு சிவகுமார், அப்போ வந்து சூர்யா வந்து அப்படியே மெல்ல மெல்ல ஒவ்வொரு படமாக எழுந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கும் பார்த்திங்கன்னா விமர்சனங்கள் வந்து இவருக்கு நடிக்க வரல, இவருக்கு டான்ஸ் வரல, இவர் ஃபைட்டில் வந்து சொதப்புறாரு. அது உண்மை தான் வந்து. ஏன்னா நேருக்கு நேரில் வந்து எங்கேயோ எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவரை தூக்கி போய் நடிக்க வச்சு வசந்த் செட்டுக்குள்ளே அவ்வளோ காட்சிகள் வந்து ரீடேக்லாம் எடுத்து, சூர்யா கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், வைசாக்கில் வந்து ஒரு முக்கியமான காட்சி வந்து பரபரப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்படி ஒரு டென்ஷனில் வந்து, ஏன்னா வந்து அந்த லொக்கேஷன் வந்து பர்மிஷன் முடிய போது, அப்படியாப்பட்ட பரபரப்பில் இருக்கும்போது சூர்யா மெதுவாக போய் வசந்துக்கிட்ட, டைரக்டர் வசந்துக்கிட்ட, சார் வைசாக்கில் வந்து பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குமாமன்ட்டு அப்படி ஒரு விளையாட்டுத்தனமாக கேஷுவலாக சொன்னோடனே அப்போ திட்டு இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு திட்டம் செட்டுக்கு முன்னாடி வந்து அத்தனை ஆர்டிஸ்ட் முன்னாடியும். ஏன்னா இவருக்கு வந்து அந்த சினிமாவுடைய அந்த நடக்கிற விஷயங்கள் தெரியாது. அதே சமயம் சினிமாவுக்கு உள்ளே வந்து ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு இதுவும் எடுக்கும் பொழுது எவ்வளோ பெரிய கஷ்டம்ட்டு உள்ளே இறங்கி வேலை பார்க்குறவங்களாம் தெரியும். அதுவும் வசந்த் மாதிரியான டென்ஷன் பார்ட்டிக்கிட்டலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராலையும் வேலையே பார்க்க முடியாது. இந்த வைசாக்கில் பிரியாணி சூப்பராக இருக்குமான்னு சொன்னது தான். ஒரு 500 பேர் முன்னிலையில் வச்சு வாங்குன்னு வாங்குறாரு. எனக்கு ஒரு சின்ன டவுட் இப்போவும் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து வசந்துக்கு இது நாள் வரைக்கும் கால் ஷீட் கொடுக்கலையேன்னு எனக்கு தோணுது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்படி சூர்யாவுக்கு வந்து தோல்விகள், அடுத்த ஒரு படங்கள் வந்து சரியான லைனப்பில் இல்லை அப்படின்போது சிவகுமார்கள் அதே போல் விஜயகாந்த் கிட்ட போயிட்டு தம்பிக்காக ஒரு படம் நடித்து கொடுங்க சூர்யாவுக்காக அப்படின்னு விஜயகாந்த் வந்து யாருக்கும் மறுப்பு சொல்லாதவர். அவர் முகமலர்ச்சியாகி போய், சார் நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, நீங்களாம் வந்து எனக்கு சொல்கிறீங்க அப்படின் போது நான் மறுப்பேனா? தம்பியோடைய நடிப்பெலாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் சைடு ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா, நான் இது பண்ணிட்டோமான? இல்லை விஜய், நீங்களே வந்து ஒரு கதையை வந்து யார் உங்களுக்கு ஆப்டாக இருக்காங்களோ, எந்த டைரக்டர் இதுவாக இருக்காங்களோ நீங்கள் இது பண்ணுங்கள், அது உள்ள தம்பி இருந்தால் போதும், நீங்கள் மெயினாக இருக்கணும் அப்படின்றது தான். அந்த சமயம் வந்து வந்த படம் தான் பிரியண்ணா. அதை தான் வந்து ரெடி பண்ண கதை வந்து விஜயகாந்த் நடிச்சிருந்தால் அதில் வந்து சூர்யாவுக்கு அண்ணனாக நடிச்சிருக்கலாம், இல்லைன்னா சூர்யாவுக்கு இணையாக நடிச்சிடலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அப்புறம் வந்து யங்ஸ்டராக இளமையாக வந்து பல தோற்றத்தோடு வந்து இருந்தார் அவர். ஆனாலும் ஒரு வயதான தோற்றத்தோடு ஒரு அந்த படம் கூட பார்த்திங்கன்னா ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் வந்து விஜயகாந்த் ஆரம்பத்தில் முடிவு பண்ணார். ஆனால் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்குன்னு போக 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 இவருக்கு வந்து சூர்யாவுக்கு ஒரு பக்கபலமாக இருக்குன்னுட்டு அவர் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரியான அவருக்கு இணையான ஒரு கதாபாத்திரமாக அவர் நடிச்சிருந்தார். இதில் வந்து இந்த பெரியண்ணாவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவசியம் சொல்லி ஆகணும். என்னென்னா, விஜயகாந்த் வந்து ஒரு தர்மவான், பலருக்கு வந்து பல வழிகளில் உதவி செய்தவர். அதுவும் தன்னுடன் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பிரமாதமான வழியில் வந்து பல உதவிகள் பண்ணவர். அந்த சமயம் இவருடைய மேக்கப் மேன் சுப்பையா, இவருடைய நிழலாக தூரத்து முடக்கும் காலத்திலேருந்து தொடர்ந்து இவர் கூட இருந்தவர் வந்து அவரை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அவருக்கு என்னென்ன சலுகைகள், என்னென்ன சம்பளங்கள், என்ன ஷூட்டிங்க்கு கொடுக்குற பேட்டாவை தாண்டி அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். ஆனாலும் அவர் மனசுக்குள்ளே வந்து சுப்பையாவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே என்பது தான். சுப்பையா வாங்க, இந்த படம் வந்து உங்களுக்காக நான் வந்து நடித்து தரேன், நீங்கள் தான் ப்ரொடியூசர். ஒன்று அவருக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷம் வந்து இந்த பெரியண்ணாவையும் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த கால் ஷீட்டில் தான் வந்து படத்தை பண்ணி கொடுத்தாரு. அந்த படம் வந்து அப்போ வந்து சுப்பையாவை கூப்பிட்டு சொன்னப்போ அவர் வந்து ஒரு வாக்குறுதி அவர்கிட்ட வந்து வாங்கினார். என்னென்னா, இந்த படம் வந்து ஓடுதோ ஓடலையோ, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான வந்து தொகை வந்து கையில் லாபமாக கிடைச்சிடும். அந்த கணிசமான கிடைச்ச அந்த லாபமான தொகையை வந்து உங்கள் இல்லத்துக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ ஒரு சேஃப்டியாக நீங்கள் வச்சுக்கோங்க, திரும்பவும் நீங்கள் வந்து படம் எடுக்க விடக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. அவர் தலையை ஆட்டிக்கிட்டாரு. அதன் பிறகு அந்த பிரியண்ணா படம் வந்தது. பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது அந்த படம். ஆனால் அந்த படம் வந்து ஒரு தோல்வியும் இல்லாமல்
பெரிய வெற்றியும் இல்லாத ஒரு படமாக மாறிவிட்டது. அதற்கு காரணமே வந்து சூர்யா தான். வந்து விஜயகாந்த் தன்னுடைய பங்கை வந்து சரியாக செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆனாலும் சூர்யா சொதப்பலில் வந்து மக்களுக்கு வந்து பல பேருக்கு அந்த படம் கனெக்ட் ஆகாமல் போச்சு. ஆனால் வந்தவர்கள் அத்தனை பேரும் விஜயகாந்துக்காக வந்தார்கள். இதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த படத்தை எடுத்து முடித்தாங்க. நான் கூட இப்போ வந்து பத்திரிகையாளர் காட்சி அந்த படத்தை பார்க்க முடியாமல் ஃபிலிம் சேம்பர், அண்ணா சாலையில் உள்ள ஃபிலிம் சேம்பரில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஷோ, அப்போ வந்து அந்த படத்துக்கு பிடி செல்வகுமார் தான் வந்து பிஆர்ஓ. பத்திரிகையாளர் காட்சி விட்டு செல்வகுமார் அப்படின்னு நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லி டெக்னீஷியன் காட்சியில் உட்கார வச்சு படம் பார்த்து, ஏன்னா டெக்னீஷியன்ஸ் அந்த ஆர்டிஸ்டோடைய காட்சியில் முதல் முறையாக நான் படம் பார்த்தப்போ தான் அவங்க வந்து நான் அந்த சீனில் வரேன் பாரு, நான் இந்த சீனில் நான் வந்து கேப்டன் பக்கத்தில் நிற்கிறேன் பாரு, இப்படி சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு வந்து புது அனுபவமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ நேசிச்சுட்டு அந்த காட்சியில் வந்து அவர் விஜயகாந்த் கூட ஒருத்தர் வந்து ஒரு 2 வசனம் பேசுவார். அவர் வந்து ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்களா, நான் வந்து கேப்டன் பக்கத்துலேயே நின்று வசனம் பேசிட்டேன். அப்படி நான் வந்து அந்த படத்தை வந்து அப்போ பார்த்தது வந்து இது என்னன்னா வந்து எல்லா ஏரியாவும் சோல்ட் அவுட்டாக விற்று, அதே போல் விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஒரு கணிசமான தொகை அவருடைய ஆஸ்தான மேக்கப்பன் திரு சுப்பையாவுக்கு கிடைத்தது. ஆனால் அதே சுப்பையா அந்த பணத்தை விஜயகாந்த் சொன்ன மாதிரி வச்சுருக்காம மறுபடியும் வேறு படம் எடுத்தார். அது வேற ஒரு கதை, வேற ஒரு ட்ராக். இப்போ இந்த பெரியண்ணா வந்து பெரிய அளவில் வந்து சூர்யா, அவருடைய தந்தை சிவகுமார் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த படம் வந்து சரியாக கனெக்ட் ஆகவில்லை. அதற்கு முழுக்க காரணம் படைப்பான்ற ஒரு மாபெரும் திமிங்கலம் உள்ள இறங்கிறது தான். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. படையப்பாவுக்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்பவமே உண்டு. இந்த படத்திற்கு என்ன டைட்டில் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ படையப்பா அப்படின்னு வச்சுட்டாரு ரஜினி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தின் மீது வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது அவருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து சரி நம்ம நடிக்கிறோம், இந்த படம் ரைட் ஓகே, முருகன் மேலே பாரத்தை போட்டு நம்ம நடிப்போம் அப்படின்னு நடித்தார கண்டி அந்த படம் வந்து இப்படி ஒரு அதிர்வுதிரியான வெற்றியை, அமர்க்கலமான ஒரு கொண்டாட்டத்தை அது கொடுக்கணும் வந்து துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த படம் வந்து தான் ஏப்ரல் 10ஆம் தேதி படையப்பா ரிலீஸ் ஆச்சு. ஏப்ரல் 12ஆம் தேதி பெரியண்ணா வந்தது. அந்த திமிங்கலத்துக்கு முன்னாடி இது நெத்திலி மீனாக வந்து காணாமல் போயிடுச்சு. சூர்யா அப்படியே வந்து அவர் எதிர்பார்த்தது என்னென்னா ஒரு செந்தூரப்பாண்டி மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் கிடைக்கும் அந்த படத்துலன்னு பார்த்தாரு. அப்படியே வந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்காக வந்தது. அந்த 99வது வருடத்தில் முதல் வெற்றியில் வந்து நின்ன படம் வந்து படையப்பா, அடுத்த வெற்றியில் நின்ன படம் வந்து முதல்வன். ரெண்டும் வந்து அடுத்தடுத்த ரேஞ்சில் நின்ன படங்கள். அதாவது வந்து படையப்பானுடைய அந்த வெற்றியில் காணாமல் போனவர் இல்லை விழுந்து போனவர் தான் வந்து சூர்யா. நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.